ஹலோ விவஸ் காலை வணக்கம். இன்னைக்கு எங்க அம்மா நேத்திக்கே வந்துட்டாங்க. அம்மாங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. எங்க அம்மா 2 வருஷமா வரல. அம்மாவ இதுக்கு முன்னாடியே நான் வீடியோல காமிச்சிருக்கேன். ஊறுகாலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வீடியோல இருக்கு. அந்த வீடியோல நீங்க போய் பாருங்க. அம்மாங்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மாவெல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க நேத்திக்கு நடந்த அந்த கொலு எங்க கொலுன்னு சொல்லிட்டேன் சாரி. வெத்தல பாக்கு குடுத்த ஃபங்ஷன் நேத்து நவராத்திரில எங்க வீட்ல நாங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரொம்ப விமர்சையாவே நடந்ததுங்க. மீனாம்மா எல்லாரையும் சந்தோஷமா கூப்பிட்டு நான் வெத்தல பாக்கு குடுத்து, நேத்திக்கு நாங்க டின்னர் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் வீடியோல சொல்லியிருந்தேன். அதை அத அ அதையும் நீங்க பார்க்க போறீங்க. வெத்தல பாக்கு பழம்லாம் அவங்க வரத்துக்கு முன்னாலயே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் எல்லாமே நான் ரெடி பண்ணி பாருங்க, ஒரு கன்னியா குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தேன். அவங்க எல்லாமே வீடியோல வருவாங்க. நீங்க பார்க்கலாம். அப்புறம் எல்லா படத்துக்கும் பூவெல்லாம் வச்சு நான் ரொம்ப அழகா பண்ணியிருக்கேன். எப்படின்னு பாருங்க. அப்புறம் முந்தா நாள் அந்த கடையில வாங்கின அந்த பேப்பர்லாம் கூட நான் தொங்க விட்டு, ரொம்ப நான் எனக்கு மீனாம்மா எப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? மீனாம்மா சந்தோஷமாவே தான் எல்லாமே செய்வேன் அப்படிங்கிறது பாருங்க, எல்லாம் விளக்கெல்லாம் ஏத்தி ரெடி பண்ணி, பாருங்க எல்லாம் மகா பெரியவா இருக்காரு. எல்லாரும் நம்ம பூஜை ரூம் எல்லாம் நெறைய நம்ம வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். ரொம்ப நான் நேத்து என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணினது நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க இதுதான் எல்லாருக்கும் நான் கிஃப்ட் வாங்கினது. எல்லாருக்கும் ஒரு குறை இல்லாம நான் பண்ணினேன். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ட்ரெஸ் தான் அந்த கன்னியா குழந்தைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. தெரியறதா? ஒரு பிளேட்ல அதுதான். அப்புறம் பாருங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கேட்டரிங் மாஸ்டர் கூட உட்கார்ந்துருக்கா பாருங்க. அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அது அவர் எங்க வீட்டுக்கு ஒரு தெய்வம் மாரி. அப்டின்னாலே புரியும் இல்லையா உங்களுக்கு? பாருங்களேன். அவர் எல்லாமே நாங்க அவர்ட்ட தான் குடுப்போம். ரொம்ப அருமையா பண்ணுவாரு. அப்புறம் என் பையனும் உட்காந்துருக்கான் பாருங்க. பாருங்க. எல்லாரும் அவங்க ஒய்ஃப் அது உட்காந்துருக்காங்க. அங்க குழந்தை பாருங்க, கன்யா குழந்தை உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்களும் அப்படின்னு நம்புறேன். அப்புறம் எல்லாம் டின்னர் ஆரம்பிச்சுட்டோம். சப்பாத்தி, குருமா எல்லாம் சூப்பரா அந்த சார் பண்ணி கொண்டு வந்தாரு. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு அப்படின்னு பாராட்டினாங்க. அந்த பாராட்டு எனக்கெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாஸ்டருக்கு தான். அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அங்க உட்காந்துருக்காங்க. அங்க பாருங்க அவர்ட்ட தான் நான் ஆர்டர் குடுத்துருந்தேன். பாருங்களேன், பாருங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் அவங்களும் நேத்திக்கு கலந்துண்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாரையும் நான் அன்போட வரவேற்று எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணேன். என் பையன் பாருங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கான். என் பையன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே! இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? நன்றி, வணக்கம் போட்டுறலாமா? நன்றி, வணக்கம்.